ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரைடே ஈவினிங் நம்ம அப்படியே ரெடி ஆகிடுச்சுங்க. சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சைடில் பின்னி போட்டிருக்கனால பூ வந்து ஒரு மாதிரி தூக்கிக்கிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. ஒரு மாதிரி சையாக இருந்துச்சு. இந்த பழைய காலத்து ஹீரோனிலாம் வச்சுருப்பாங்களே, ஒரு பக்கம் ரோஸ் சைடு ரோஸு, அது மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், நல்லாதாம்மா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வைக்க ஆரம்பித்தேன். அப்படியே வச்சுட்டு சாமி கும்பிட பூவெலாம் எடுத்து வச்சுட்டு விளக்கெலாம் ரெடி பண்ணிவிட்டேன் வாசலுக்கு வைக்கிறதுக்கு. ஊதுபத்தியில் தண்ணி நினச்சிக்கிட்டு வச்சிங்கடா நல்லா நின்று எரியும். ஒரு 20 நிமிஷம் 1/4 மணி நேரம் நல்லா நின்று எரியும். இல்லாட்டா டக்குன்னு எரிஞ்சிடும், ஒரு 5 நிமிஷத்தில் எரிஞ்சு முடிஞ்சிடும். தண்ணி நினச்சிக்குங்க லைட்டாக. அதுக்கப்புறம் பிரசாதத்துக்கு வாழைப்பழம் 2 வச்சுருக்கேன். அப்புறம் விளக்கில் வாசல் வச்சு வாசலில் வந்து விளக்கு வைக்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. சிம்பிளாக ஒரு குளம் போட்டாச்சு நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி. அப்படி நம்ம எப்போவுமே வாசலில் விளக்கு ஏற்றிட்டு தான் வீட்டுக்குள்ளே விளக்கு ஏற்றணும். ஏன்னா வாசலில் தான் நம்ம குலதெய்வம் முதல்ல இருக்கும். அதனால் வாசலில் விளக்கு ஏற்றிட்டு தான் வீட்டுக்குள்ளே விளக்கு ஏற்றணும். நம்ம அப்படியே சாமி கும்பிட்டு அப்படியே நைட்டு இட்லி ஊற்றலான்னு காலையிலே மாவு அரைச்சி வச்சுட்டேங்க. காலைல அரைச்சி வச்சு நைட்டு ஒரு 7 மணி போல் நல்லாவே புளிச்சிருச்சு. புளிச்ச பிறகு நம்ம காலைல வச்சு சாம்பார் இருந்துச்சு, கொஞ்சம் நிறையாவே வச்சுட்டேன் பிறகு. சரி அதையும் நைட்டுக்கு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன். அப்படியே நம்ம நைட்டுக்கு எல்லாத்துக்கும் எடுத்து வச்சுட்டு அப்புறம் எல்லாத்துக்கும் எடுத்து கொடுத்துட்டேன். அப்புறம் பூ வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நான் சொல்லவே இல்லை பூ வாங்கிட்டு வாங்கன்ட்டு. சரின்னு சொல்லிட்டு போய் எடுத்து வச்சாச்சுங்க.